பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல உயிர்த்தெழுந்த திருநாளின் காலை வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இணைந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜன பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற வேறே பெரிய ஜாதி எது? அல்லேலூயா. இந்த இடத்தில் நிற்க பண்ணின தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசேஷமாக அழைத்த அன்பு போதகரை அவர்களுக்காக, அவங்க குடும்பத்தினருக்காக, அன்பு பாஸ்டர்மா, பிள்ளைங்க எல்லாருக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு எழுத போகிற அந்த நீட் தேர்வில் கர்த்தருடைய கரம் கூட இருக்க போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஆண்டவருக்கு அப்படி நன்றி செலுத்தி எல்லா கண்களை மூடி தேங்க்யூ லார்ட், எங்களோடு கூட பேசுங்கப்பா. உடைய மகிமையின் கரம் எங்களோடு கூட இருந்து இந்த நாளில் நடத்திட்டு ஆண்டவரே, இந்த நாள் எவ்வளவு மேன்மையான நாளாய் எங்களுக்கென்று நீர் நினைத்து வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து அப்படியே சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரேப்தலா சந்த்பகதகபது ஹந்தனாதியாந்தரபா. இன்னும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து தேங்க்யூ ஹோலி கோஸ்ட், தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். ரேப்தி மாக்மகபா ஹுந்தன் மாலா துராதானியாந்தரபா நபா. இந்த காலை வேளையிலே நம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருந்தீங்களே நடத்துகிறதற்காக நன்றி. மகிமை 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 மகிமை. திவ்ய பிரசன்னம் நம்முடைய முழுவதையும் ஆட்கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களோடு கூட பேச அப்படியே செல்லம். அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. ஒரு எல்லா தேவ பிள்ளைகள் ஆண்டவரை பார்த்து எஸ் என்னேச தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவது போ என்னேச தேற்று. எல்லா கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருஷத்துல நம்ம 4 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். 3இல் ஒரு பகுதியை கடந்து வந்து விட்டோம். இந்த 5வது மாதத்துல கூட கர்த்தர் நம்மை நடத்தி செல்கிறார். இந்த நாளிலும் ஒரு சில வார்த்தைகளை நம்ம தியானித்து ஆண்டவரோடு இன்னும் கிட்டி சேர, இன்னும் ஆண்டவரோடு இணைந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தேவ பிள்ளைகள் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல ஒரு சில சம்பவங்கள் உண்டு. யோவான் ஸ்நானகன் பேசிட்டு இருக்கிறார். எனக்கு பின்னாக ஒருவர் வருவார், எனக்கு பின்னாக ஒருவர் வருவார், அவருடைய பாதங்களின் வாறுகளை, பாதரட்சைகளின் வாறுகளை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரம் நல்லன்னு சொல்லி அவர் பேசிட்டே இருக்கிறாரு. இப்ப நீங்க அந்த அதிகாரத்தை அப்படி திறந்து வைத்துக்கங்க. 29ஆம் வசனத்துல அப்படி ஸ்டார்ட் ஆகும், மறுநாளிலே மறுநாளிலே. அப்ப யோவான் பேசி கொண்டிருந்த மறுநாளிலே, அதாவது இயேசப்பா ஊழியத்தை ஆரம்பித்த அந்த முதல் நாள், ஞானஸ்நானம் பெற்று 40 நாட்கள் உபவாசத்துக்கு அப்பா போறாங்க. போயிட்டு இயேசுப்பாவுடைய முதல் நாள் ஊழியத்துல யோவான் ஸ்நானகன் தான் வந்து பாக்குறாங்க. யோவான் ஸ்நானகனை வந்து பார்க்குறாங்க. இந்த மறுநாளிலே என்று எழுதப்பட்டது. முந்தின நாள் யோவான் ஸ்நானகன் பேசியிருப்பார் இயேசுப்பாவை பத்தி. இப்ப பேசின அந்த மறுநாள்ல இயேசுப்பாவுடைய முதல் நாள் யோவான் ஸ்நானகனை வந்து பார்க்குறாங்க. எவ்வளவு அழகு பாருங்க. அவருக்கு என்று வழியை ஆயத்தப்படுத்தின ஒரு மகிமையான ஊழியத்தை துவக்கி வைத்திருந்த யோவான் ஸ்நானகனை தான் இயேசுப்பா முதல் நாள் வந்து பார்க்குறாங்க. இப்போ நீங்க 35ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, மறுநாளிலே, செகண்ட் டே, இயேசுப்பாவுடைய ஊழியத்துடைய 2வது நாள்ல இயேசுப்பா மறுபடியும் அங்க வர்றாங்க. வரும் பொழுதுதான் யோவான் ஸ்நானகனுடைய 2 சீஷர்கள், ஒருத்தர் பேர் அந்திரேயா, ஒருத்தர் பேர் யோவான். யோவான் ஸ்நானகன் வேறு, அப்போஸ்தலனாகிய யோவான் வேறு. இப்ப யோவான் ஸ்நானகனுடைய 2 சீஷர்களாகிய அந்திரேயாவும் யோவானும் இயேசுப்பாவை பத்தி பேசிட்டு அன்னைக்கு அவரோடு கூட தங்குறதுக்காக போறாங்க. ரபி, நீர் எங்கே தங்குகிறீர், நீங்க வந்து பாருங்கன்னு சொல்லி இப்ப இயேசுப்பா, யோவான், அந்திரேயா 3 பேர் அங்க இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இந்த அந்திரேயா அவருடைய சகோதரனாகிய சீமோனை அழைத்து வந்து
மேசியாவை கண்டோம் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். எங்க நீங்க 41 வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுல இருக்கும். இப்போ ஏசப்பா அந்த ஊழியத்துடைய 2வது நாள்ல அந்திரேயாவை பார்த்துட்டாங்க, யோவானை பார்த்துட்டாங்க, சிமியோனை பார்த்துட்டாங்க. சிமியோனை பார்த்த உடனே ஏசப்பா சொல்றாங்க, நீ பாறை, நீ பேதுரு, சீமோனே நீ பேதுருவா இருக்கிறாய் என்று சொல்லி அன்னைக்கு கேபா என்று பெயரிடுகிறார். நான் மறுபடியும் அதை சொல்லிட்டே இருக்கிறேன் பாருங்களேன். ஏசப்பாவுடைய 2வது நாள் ஊழியத்துல இப்ப 3 சீஷர்கள் வந்துட்டாங்க. யாரெல்லாம்? யோவான் ஒருத்தர், அந்திரேயா ஒருத்தர், பேதுரு ஒருத்தர், 3 பேர். இப்போ என்ன நடக்குது பாருங்களேன். மறுநாளிலே, 3rd day, ஏசப்பாவுடைய ஊழியத்தின் 3வது நாள், ரொம்ப முக்கியமான நாள். இங்க என்ன நடக்குது பாருங்க. ஏசப்பா கலிலேயாவுக்கு போய் பிலிப்புவை பார்க்கறாங்க. பிலிப்புவை பார்த்து என் பின்னே வான்னு சொன்னேன். இப்ப பிலிப்பும் ஏசப்பாவை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டார். இப்ப 4 சீஷர்கள் ஆயாச்சு. இப்ப பிலிப்பு அன்னைக்கு என்ன பண்றாருன்னா, பிலிப்புடைய ஃப்ரெண்டு நாத்தான்வேலை பார்க்கிறார். நாத்தான்வேலை அதை பார்த்துட்டு, இன்னைக்கு அதுதான் நம்முடைய செய்தியின் பகுதி. கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைபடுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஏசப்பாவுடைய 3வது ஊழிய நாளில் நடைபெற்ற மிக மிக ஒரு முக்கியமான சம்பவம் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுவதாக. ஆமென் சொல்லுங்களேன். நம் தேவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கோ. அவர் நமக்கு சொன்னதை செய்யும் நம்மை கைவிடுவதில்லை. நம்ம கடந்து போகிற பாதைகள் வேணா கடினமா இருக்கலாம், சற்று நாட்கள் நாம் பதறினது போல இருக்கலாம், காத்திருக்கிறது போல இருக்கலாம். அன்பு தகப்பன் நம்மளை ஒருபோது விட்டு விடுகிற தேவன் அல்ல. நேற்று மின்று மாற அப்படியே ஆண்டவர் பார்த்து வலது கரத்தை உயர்த்தி, நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஒருபோது விட்டு விடுகிற தேவன் அல்ல. எங்களோடு கூட நீர் வருகிறது அது பயங்கரமா இருக்கோ. உடைய நீதியின் வலது கரம் எங்களுக்கு தாங்கோ. எங்களை நீர் விட்டு விடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. இப்ப பிலிப்பு நாத்தான்வேலை கொண்டு அறிமுகப்படுத்துறாரு இயேசுபாட்டு. நாத்தான்வேல்கிட்ட பேசுறாரு பிலிப்பு. நான் மேசியாவை பார்த்தோம், நாசரேத்தூர்ல இருந்து தான் அந்த மேசியா வராருன்னு சொல்லி இந்த நாத்தான்வேல்கிட்ட பிலிப்பு பேசுறாரு. நாத்தான்வேலுக்கு பயங்கர ஆச்சரியம். அது எப்படி நடக்கும்? ஏன்னா நாசரேத்தூர்ல இருந்து எப்படி இயேசு வருவார்? இயேசு பெத்லகேம்ல தான் பிறப்பார் என்று சொல்லி மீகா எழுதின தீர்க்க தரிசனத்துல 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. மீகா 5:2 எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளுகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், அவருடைய புறப்படுதல் அனாதியா இருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நாத்தான்வேல் கேட்கிறாரு, நீ எப்படியா நாசரேத்துன்னு சொல்ற? இல்ல அவர் நாசரேத்து தான், நாசரேத்துல யோசேப்புடைய மகன் தான் சொல்லி நீ வந்து பார் என்று சொல்லி கூப்பிடுகிறார். இதை நம்ம அறிந்திருக்கிறோம், இந்த பகுதியெல்லாம் அறிந்திருக்கிறோம். இப்போ ஏசப்பா கிட்ட நாத்தான்வேல் வருகிறார். அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? 47 வாசிப்போமா? இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். எவ்வளவு அற்புதமான சர்டிபிகேட் பாருங்களேன். இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இந்த 3க்கு ஒரு சின்ன விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். இஸ்ரவேலன் என்றால் மீட்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்களேன். யாக்கோபில் இருந்து இஸ்ரவேலாக மாறினவன். அவங்க அம்மாவுக்கு தெரியும், ரெபேக்காளுக்கு தெரியும் வயிற்றுக்குள்ள 2 பிள்ளைங்க இருக்குன்னு சொல்லி, 2 பிள்ளைங்களும் மோதுதுன்னு சொல்லி தெரியும். ஒரு நாள் அவங்க கர்த்தர்ட்ட போய் விசாரிக்கிறாங்க, ஆண்டவரே 2 பிள்ளைகள் கர்ப்பத்துல மோதி கொண்டிருக்கிறார்களே, இது எப்படி ஆகணும்னு அப்பா சொல்றாங்க. கர்த்தர் சொல்றாங்க, ஒன்றும் இல்லை, இளையவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், மூத்தவன் இளையவனை சேவிப்பான், இளையவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்ப பாருங்களேன், ரெபேக்காளுக்கு தெரியும் உள்ள 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி. 2 பிள்ளைங்கள்ல யாக்கோபு இளையவன் தான் ஆசீர்வாதத்துக்குரியவனும் தெரியும். ஆனா மூத்தவனுக்கு பேர் ஏசா, 2வது பையனுக்கு பேர் எத்தன்னு வைக்கிறாங்க. ஆசீர்வாதம் தானே வச்சிருந்திருக்கணும். ஆனா பாருங்க எத்தன்னு வைக்கிறாங்க. ஏன்னா ரெபேக்காளுக்கு ஏற்கனவே தெரியும் உள்ள இருக்கிறது ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை, 2வது பிறக்க போகிற குழந்தை தான் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட குழந்தைன்னு தெரியும். ஆனாலும் பேரை பாருங்க எத்தன். ஆனால் நாள் ஒன்று வருகிறது, இந்த யாப்போக்கு நதிக்கரையில நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் போதுதான் உன் பேர் இனி இஸ்ரவேல் எனப்படும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த நாளுக்காக தான் அந்த ரெபேக்காள் எதிர்பார்த்திருக்கேன். என் பையனுக்கு இப்ப யாக்கோபு தான், அந்த நாள் ஒன்று வரும், கர்த்தர் சந்திப்பார், அவருடைய விசிட்டேஷனை பார்த்த பொழுது அவன் இஸ்ரவேலாக மாறுவான். இஸ்ரவேல் என்றால் மீட்பு, இஸ்ரவேல் என்றால் மீட்கப்பட்ட ஒரு அனுபவம். இப்ப பாருங்க, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இஸ்ரவேலன் என்றால் ரட்சிக்கப்பட்டவன். கபடற்றவன் என்றால் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிற மனுஷன். எவர்களுடைய ஆவியில கபடம் இல்லையோ அவர்கள் பாக்கியவான்கள். உத்தமன் என்றால் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். ஒரு மனுஷனை வேதம் இப்படிதான் அடையாளப்படுத்தும், இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், இவன் ஆவியினால் நடத்தப்படுகிறான், இவன் வசனத்தினால் நிறைந்திருக்கிறான். இதுதாங்க இந்த சர்டிபிகேட்.
இதுக்கு தான் நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சர்டிபிகேட்டை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென் சொல்லுங்களேன். பரலோகம் நம்மளை பார்த்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் சொல்லிச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அது பாக்கியம். அதற்காக தான் நீங்களும் நானும் பிரயாசப்படுறோம். என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்ன மன்னிங்க ஆண்டவரே, இரத்தத்தினால என்னை கழுவுங்க, நான் உம்மோடு இணைந்திருக்கட்டும் நம்ம சொல்லி போராடுறோம் பாருங்க. காரணம் என்னன்னா, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், ரட்சிக்கப்பட்ட, வார்த்தையால் நிரப்பப்பட்ட, அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் இந்த நாத்தான்வேல். ஆமென் சொல்லுங்களேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஒரு கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். நாத்தான்வேலுக்கு பயங்கர ஷாக். நீர் என்னை எப்படி அறிவீர்? அப்பா சொல்றாங்க, கேட்கிறாரு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர்? அப்பதான் 48வது வசனத்தை வாசிப்போமா? 48வது வசனம். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்குவதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அல்லேலூயா. நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை பார்த்துட்டேன்னு சொன்ன உடனே நாத்தான்வேலுக்கு பயங்கர ஷாக். ஆண்டவரே, ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய விசுவாச அறிக்கை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அந்த கால வேளையில, ரபி, you are the son of God, you are the king of Israel, நீர் இஸ்ரவேலின் ராஜா, நீர் தேவனுடைய குமாரன் சொல்லி அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட மகிமையான விசுவாச அறிக்கை. என்ன எல்லாரும் யாருன்னு சொல்றாங்க? ஆண்டவரே, உம்மை சிலர் எலியாங்கறாங்க, சிலர் தீர்க்கதரிசிங்கறாங்க, சிலர் எரேமியாங்கறாங்க, சிலர் மரித்து போன யோவான் ஸ்நானகன் சொல்றாங்க. நீங்க யாரு? நீங்க என்ன பத்தி என்ன சொல்றீங்க? ஏசப்பா சீஷல்ட்ட கேக்குறாங்க, நீங்க என்ன பத்தி என்ன சொல்றீங்க? உடனே பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்பா என்ன சொன்னாங்க? பேதுரு, இது இரத்தமும் மாம்சமும் வெளிப்படுத்தவில்லை, இது பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். அதை விட பெரிய ரெவலேஷன் இது. பார்த்த முதல் மாத்திரத்திலே, அது பழகின சில நாட்களுக்கு பின்பதாக பேதுரு இடத்திலிருந்து வருகிறது. பார்த்த உடனே நாத்தான்வேல் சொல்றாரு, நீர் தேவனுடைய குமாரன். ஒண்ணுதான் அப்பா சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கு நம்முடைய வாக்குத்தத்த வசனம். இதுதான் நம்ம தியானிக்க போற வசனம். 50வது வசனத்தை வாசிப்போமா? 50வது வசனத்தை. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன், அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இந்த கண்டேன், உன்னை அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது கண்டேன் சொன்ன இந்த ஒத்த வார்த்தையில உனக்கு இவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்குமானால், நாத்தான்வேல் இன்னும் பெரிய காரியத்தை நீ பார்க்க போற. நாத்தான்வேல் ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறா, you believe, you will see greater things than that. நீ இதிலும் பெரிதான காரியத்தை நீ பார்க்க போற. இப்போ இருந்த இந்த விசுவாசத்தை உன்னை கொண்டு பெரிய காரியங்களை வைக்க போகிறது. இன்னைக்கு காலையில கர்த்தர் நம்ம சபையில் அதுதான் எதிர்பார்க்கறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசிக்கிறேன், பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறேன். விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதான காரியங்களை காண்பாய். இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு அதை செய்வாங்க சிஸ்டர். இந்த விசுவாசத்தை இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். இது வரைக்கும் இருந்த விசுவாசம் ஓகே தான், ஆனா இது இன்னும் பெரிய காரியத்தை செய்ய போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். நாத்தான்வேல பார்த்தேன் என்று சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை தான். நாத்தான்வேல பார்த்தேன் என்று சொன்ன ஒற்றை வார்த்தை இவ்வளவு பெரிய விசுவாசத்தை நாத்தான்வேலுக்குள்ள கொடுக்குதுன்னா, ஆண்டவர் நம்மளை பார்த்திருக்கிறாரா? பார்க்கலையா? நம்மளை நடத்துறாரா? நடத்தலையா? நம்மளை தாங்குகிறாரா? தாங்கலையா? நம்மளை ஏந்தி சுமக்கிறாரா? சுமக்கலையா? அப்ப நமக்குள்ள எவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப எவ்வளவு பெரிய காரியங்களை நம்ம செய்ய போறோம், பார்க்க போறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த நாத்தான்வேல் பார்த்த பெரிதான காரியங்கள் என்ன? ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த விசுவாசம் நாத்தான்வேல் வீட்டுல, அவருடைய ஊழியத்துல, அவருடைய வாழ்க்கையில, அவருக்கான நகர்வுல ஒரு பெரிய காரியத்தை காண போகிறதுனா நமக்கும் அதை செய்து முடிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, இதிலும் பெரிதான காரியத்தை நான் இன்னைக்கு பார்க்க போறேன். அப்படியே கரம் என்னோடு கூட இருந்து நடத்த போகிறத நான் பார்க்க போகிறேன். அப்படியே மகிமையின் ஆளுகை எங்களோடு கூட இருந்து நடக்கிறத நான் பார்க்க போகிறேன். என்ன நாத்தான்வேல் பார்த்துட்டாருன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்து நம்ம தியானிக்க போகிறோம். ஏற்கனவே எத்தனை சீஷர்கள் வந்துட்டாங்க? 3வது நாள்ல இது நடக்குது. யோவான் இருக்கிறாரு, அந்திரேயா இருக்கிறாரு, பேதுரு இருக்கிறாரு, பிலிப்பு இருக்கிறாரு. இப்ப நாத்தான்வேலும் வந்துட்டாங்க. இயேசுவாவுடைய முதல் ஊழியத்தின் 3வது நாள்ல 5 சீஷர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஒரு சில சம்பவங்களை நம்ம பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகள் திருப்புங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம்.
மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். தேங்க்யூ பாஸ்டர். இப்ப பாருங்க, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் இந்த கல்யாணம். எத்தனை சீஷர்கள் இருக்கிறாங்க? 5 பேர் தான். இப்ப பாருங்க, இந்த நாத்தான்வேல் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். நாத்தான்வேல் தான் பர்த்தலமேயு. நம்ம வேதத்தில் பார்க்கிற மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷம் எழுதப்பட்ட அப்போஸ்தலனாகிய பர்த்தலமேயு. பர்த்தலமோயின்னு சொல்லுவாங்க. பர் அப்படின்னா சன் ஆஃப். இப்ப என்ன சொல்லுவாங்கல்ல, பர்த்திமேயு, தீமேயுவின் குமாரனாகிய பர்த்திமேயு. பர்னபா, பர்சபா, பரியேசு, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பர்னா சன் ஆஃப்னு அர்த்தம். இப்போ இந்த சலாமையுடைய பையன் பேர் தான் இந்த 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 நாத்தான்வேல். சலாம், சன் ஆஃப் சலோமை அப்படின்னா பர்த்தலோமை. பர்த்தலோமையுடைய மகன் பேர் தான் இந்த நாத்தான்வேல். பர்த்தலோமையும் சொல்லப்பட்டிருக்கும், இல்லைன்னா நாத்தான்வேல் சொல்லப்பட்டிருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாத்தான்வேல் என்று சொல்லி தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். மற்ற சுவிசேஷத்தில் பர்த்தலோமைன்னு எழுதப்பட்டிருக்கும். அப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பர்த்தலோமைங்கிற இந்த சீசன் தான் இந்த நாத்தான்வேல். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ இயேசுவோடு இந்த நாத்தான்வேல் இணைந்து விட்டார். 5 சீஷர்கள்ல ஒருத்தரா மாறிட்டாரு. மொத்தமே 5 சீஷர்கள். இந்த 6வது நாள் கல்யாணம். ஏன்னா 3வது நாள்ல நாத்தான்வேலை சந்திக்கிறாங்க. இந்த கல்யாணம் 3வது நாள், 3 நாள் கழிச்சு நடக்குது. அப்போ 6 நாளைக்குள்ள 5 சீஷர்கள் இருக்கிறாங்க. 5வது சீஷன் தான் இந்த நாத்தான்வேல் என்ற பர்த்தலமேயு. ஓகேங்களா? ஆண்டவரோடு இணைந்து விட்ட அந்த அனுபவம். ஆமென் சொல்லுங்களேன். முதலாவது இந்த விசுவாசம், ஆண்டவரை குறித்ததான விசுவாசம் நம்மை அவரோடு இணைத்து விடுகிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் குறித்து நம்ம பாருங்க, அதே காரியத்தை தான் நம்ம பார்க்க முடியும். அன்றைக்கு விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த அந்த குடும்பத்திலிருந்து கர்த்தர் ஆபிரகாமை பிரித்த பொழுது எதுக்கு கூப்பிட்டாங்க, எங்க போறோம் எதுவுமே தெரியாது. ஆனால் நடந்து சென்ற அந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் கர்த்தரை நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. ஆதியாகமம் 15:6 கர்த்தரை விசுவாசித்தான் ஆபிரகாம். கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. இப்போ இந்த விசுவாசம் நம்மளை ஆண்டவரோட இணைக்கிறது பிரதர். ஃபர்ஸ்ட் சீஷனாய் மாறிவிட்டார். 2வது இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போற பெரிய காரியம் என்ன தெரியுமா? இப்போ அந்த வாசித்த அந்த பகுதியில் 2ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல ஒரு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் எங்க நடக்குது? கல்யாணம் எங்க நடக்குது? கானா ஊர்ல நடக்குது. கானா ஊர்ல எங்க நடக்குது? இப்ப நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்குமா? யோவான் 21:2. சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும். அப்ப பாருங்க இந்த நாத்தான்வேலுக்கு தான் கானா ஊர். நாத்தான்வேல் என்ற பர்த்தலமேயுக்கு கானா ஊர். அப்ப இந்த கல்யாணம் எங்க நடக்குதுன்னா நாத்தான்வேல் ஊர்ல தான் நடக்குது. கானா ஊர் என்ற அந்த கல்யாணம் நாத்தான்வேல் ஊர்ல நடக்குது. இன்னொரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க இந்த கல்யாணமே நாத்தான்வேல் வீட்டுல தான் நடந்ததுன்னு சொல்றாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா இயேசு அவங்க எல்லாம் ஒரே ரிலேட்டிவ். இப்ப பிலிப்பு சொல்லும்போது அவர் நாசரேத்தூரானாகிய யோசேப்பின் குமாரன் சொல்றாரு பாருங்க. அவங்க எல்லாம் அறிமுகமானவர்கள், சொந்தக்காரர்கள். இந்த திருமணமே நாத்தான்வேல் வீட்டுல தான் நடந்தது. ஆமென் சொல்லுங்களேன். நாத்தான்வேல் ஊர்ல நடந்தது, நாத்தான்வேல் வீட்டுல நடந்தது. இந்த நாத்தான்வேல் விசுவாசம் இங்க என்ன காரியத்தை செய்து முடிக்குது பாருங்களேன். அந்த திருமண வீட்டுல திராட்சை ரசம் குறைவுபடுகிறது. கர்த்தர் அந்த குறைவை நிறைவாக்குகிறார். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் அப்படின்னா இந்த நாத்தான்வேல் வீட்டுல தான் இந்த அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. இந்த அற்புதம் இயேசுவோட முதல் அற்புதம். ஆமென் சொல்லுங்களேன். இங்க இருந்து தான் கர்த்தருடைய ஊழியமும் துவங்குகிறது. எங்க இருந்து துவங்குது? நாத்தான்வேல் வீட்டுல. விசுவாசம் நம்ம குடும்பத்தில் அற்புதத்தை செய்யும் சிஸ்டர். விசுவாசம் நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போமா? யோவான் 2:11. இவ்விதமா இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் இதுதான். நம்ம வீட்டில் கர்த்தர் அற்புதத்தை செய்வாங்க சிஸ்டர். இந்த விசுவாசம் முதல் நாத்தான்வேல் ஊர்ல தான் துவங்குகிறது. நாத்தான்வேல் வீட்டில் தான் துவங்குகிறது. நாத்தான்வேல் இடத்திலிருந்து துவங்குகிறது. இன்றைக்கு கர்த்தர் இங்கிருந்து துவக்குகிறார். ஆமென் சொல்லுங்களேன். விசேஷமா உங்களுக்கு தீர்க்க தரிசனமா கர்த்தருடைய வார்த்தை திருமண காரியங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா?
உங்க குடும்பத்துல இந்த வருஷம் திருமணம் நடக்கணும், பல நாட்களா நான் திருமணத்துக்கு காத்திருக்கிறேன்னு சொல்றீங்களா? கர்த்தர் நிச்சயமா செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், நல்ல மணமகனுக்காக, நல்ல மணமகளுக்காக, நல்ல மகளுக்காக, நல்ல மகனுக்காகன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீ விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதான காரியங்களை காண்பாய். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து வாழ்த்துங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை விசுவாசிக்கிறீங்க, இதிலும் பெரிதான காரியங்களை காண போறீங்க. அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற நேரம் இது. இயேசுடைய மகிமை விளங்கும் சிஸ்டர், மகிமை விளங்கும். இந்த நாத்தான்வேலுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்து துவங்குது பாருங்க. இத்தனைக்கு இயேசுவா சொல்றாங்க, என் வேலை இன்னும் வரல. அங்கதான் வேலை. விசுவாசம் இருக்கிற இடத்துல வேலை வரும். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம சில நேரம் காத்திருக்கிறது போல இருக்கும், ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. இல்ல கர்த்தர் இந்த விசுவாசத்தை இன்னைக்கு வர்த்திக்க பண்ணுகிறா. இந்த விசுவாசம் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்கும், அற்புதத்தை செய்து முடிக்கும். திருமண காரியங்களை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து முடிப்பா. நிறைய காரியங்களுக்கு காத்துட்டு இருக்கிறோம்ல, ஒரு கையின் பிரயாசத்துக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, நீட்ஸ் எக்ஸாமுக்காக, ரிசல்ட்ஸ்க்காக, மார்க்ஸ்க்காக, ஹையர் ஸ்டடீஸ்க்காக இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாம் மகிமையாய் விளங்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண போகிறாய். அந்த என்ன பெரிதான அன்னைக்கு நாத்தான்வேலுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் சிஸ்டர். ஆனால் ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே, 3 நாட்களுக்குள்ளே கர்த்தர் அங்கே அற்புதத்தை செய்விட்டா. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிப்பா. நம்முடைய குடும்பங்களுக்குள்ள சில நேரங்களில் கண்ணீரோடு கடந்து போவோம், தேவைகளின் மத்தியில, பண தேவைகளின் மத்தியில, இல்லைன்னா நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக்கிற காரியங்கள்ல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் பெரிய காரியங்களை செய்து முடிக்கிறவர். 2 பாயிண்ட் பார்த்தோம். 1, இந்த விசுவாசம் நம்ம இயேசுவோடு இணைத்து கொண்டது. நாத்தான்வேலு சீஷரா மாறி இருந்தாரு. இப்போ நாத்தான்வேல் வீட்டில தான் இந்த அற்புதம் துவங்குகிறது. நாத்தான்வேல் வீட்டில இருந்து தான் கர்த்தருடைய மகிமை விளங்கப்படுகிறது. நம்முடைய வீட்டில இருந்து கர்த்தர் மகிமை விளங்க பண்ணுவாங்க சிஸ்டர். ஒருவேளை நம்மளை ஏளனமா நினைத்தவங்க உண்டு. நம்முடைய வீட்டில், நம்முடைய பக்கத்தில், நம்முடைய உறவுகள்ல, நம்முடைய சொந்தங்கள் கூட நம்மளை அற்பமா நினைத்தது உண்டு. இன்னும் ரட்சிக்கப்படாத ஒரு சில தேவ பிள்ளைகள் வீட்டில் உறவுகள் இருப்பாங்க, நம்மளை ஏளனமா நினைப்பாங்க. என்ன பாரு இயேசு இல்லைங்க, மகிமை விளங்கும். ஆமென் சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிறேன், இதிலும் பெரிய காரியங்களை செய்வேன். நான் விசுவாசிக்கிறேன், இதிலும் பெரிய காரியங்களை பார்ப்பேன். என்ன நாம் ஆராதிக்கிற ஒரு உண்மையுள்ளவர். அல்லேலூயா. 3வது ஒரு அனுபவத்தை நாத்தான்வேல் பெற்றுக்கொள்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆவது வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்தபோது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர்கள் யாரெனில், பேதுரு என்று தாம் பெயரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்தலோமியு. போதும். இங்க நம்ம பார்க்கிறோம், ஏசப்பாவுடைய சீஷர்கள் இப்ப அப்போஸ்தலர்களா மாறுறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். இது அடுத்த நகர்வுகளை இன்னும் ஆழங்களுக்குள்ள இந்த விசுவாசம், நீங்க விசுவாசத்தோடு நம்ம இருக்க இந்த விசுவாசம் நம்முடைய அடுத்த நகர்வுகளுக்கு, முதலாவது இயேசுவோடு நம்ம இணைத்திருந்தது, 2வது இயேசுவிடத்திலிருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் மகிமையும் நாம் பெற்றுக்கொள்ள உதவியிருது. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப 3வது இயேசு கூடவே இருக்கிறதுக்கு அப்போஸ்தலர்கள் 70 பேர் சீஷர்கள் இருக்கிறாங்க. ஏசப்பா கூட நிறைய பேர் பயணிக்கிறாங்க. ஏசப்பா போகிற இடங்கள்ல, வருகிற இடங்கள்ல நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. ஆனா 12 அப்போஸ்தலர்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கணும். இயேசு ராமுழுவதும் ஜெபிக்கிறார். 12 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க 12 பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்களா, எதுக்கு பிரதர் எப்போ பார்த்தாலும் ஜோம் பண்றீங்க? அது எதுக்கு கவர்மெண்ட்டுக்காக ஜோமணும், எதுக்கு எலெக்ஷனுக்காக ஜோமணும், எப்போ பாரு ஜெபம். எங்க ஏசப்பா ஜோம் பண்ணாங்க பிரதர். ஆமென் சொல்லுங்களேன். அவர் கண்ணீரோடு ஜெபித்தார், ராமுழுவதும் ஜெபித்தார், தனிமையில் ஜெபித்தார், அவர் மலையின் மேல் ஜெபித்தார், அதிகாலையில் ஜெபித்தார், உதயமான போது ஜெபித்தார், சாயங்காலமான ஜெபித்தார். ஏசு ஜெபித்தார், நானும் ஜெபிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். இந்த 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 ராமுழுவது ஜெபித்த பின்பு அந்த சீஷர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல இருந்து 12 பேரை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். இந்த 12 பேர்ல ஒருத்தர் தான் நாத்தான்வேல். ஆமென் சொல்லுங்களேன். பர்தலோமியு என்ற நாத்தான்வேல். இப்ப பாருங்க, நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 14, 15, 16, 17 அதிகாரங்கள்ல இயேசுபாவுடைய அந்த ஃபேர்வெல் ஸ்பீச் இருக்கு பாருங்க. ஃபைனல் டிஸ்கோர்ஸ்ல அப்பா சொல்லுவாங்க, நீர் தந்தவர்களில், நீர் தந்தவர்களில், நீர் தந்தவர்களில், நீர் தந்தவர்களில் அடிக்கடி இயேசுப்பா சொல்லுவாங்க பிதா கிட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பர்தலோமியுவை இயேசுப்பா கையில தூக்கி கொடுத்தது யாரு? கர்த்தர்.
ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் அதிகமாக ஒரு அப்போஸ்தலன் என்ற அந்த மகிமையான பாத்திரத்துக்குள்ள, அப்போஸ்தலன் என்ற அந்த நகர்வுக்குள்ள இந்த விசுவாசம் நம்மளை கொண்டு போயிடுச்சு சிஸ்டர். அல்லேலூயா. சீஷரா இருந்தோம், சீஷரிடத்திலிருந்து இப்ப நாத்தான்வேல் இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வந்துட்டார். இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த விசுவாசத்தை இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் விசுவாசித்தார், அதை அவர் நீதியாக எண்ணினார். அடுத்து ஆபிரகாம் குறித்து கர்த்தர் சொல்றாங்க, என்ற சிநேகிதனாகிய ஆபிரகாம். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ ஒரு எஜமான் அப்படின்னா ஒரு ஊழியக்காரன், ஒரு தலைவன் என்றால் ஒரு தொண்டன், ஒரு குரு என்றால் ஒரு சிஷ்யன், ஒரு ஆசிரியர் என்றால் ஒரு மாணவன். சிநேகிதன் என்றால் சிநேகிதன் தான். வேற எந்த கேடர்ல போனாலும் லெவல் மாறும். அப்படித்தானே? நான் சொல்றது கரெக்ட் தானே? அவன் தலைவன் என்றால் தொண்டன், குரு என்றால் சிஷ்யன், ஆசிரியர் என்றால் மாணவன். இப்படிதான் நிறைய கேடர் அப்படி இருக்கும். ஆனா சிநேகிதன் என்றால் சிநேகிதன். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் அப்பா சொல்றாங்க யோவான் 15:15 நீங்கள் என்னுடைய சிநேகிதர்கள். அல்லேலூயா. இந்த சீஷன் என்ற குரு சீஷன், அந்த 70 பேர் அமைப்புல ஏசப்பா குருனா இந்த 70 பேர் சீஷர்கள். ஆனா அப்போஸ்தலரா மாறிட்டோன்னு வச்சுங்களேன், இயேசுவோடு இணைந்து இருக்கிற சிநேகிதன். ஆமென் சொல்லுங்களேன். இந்த விசுவாசம் நம்மளை அப்படி மாற்றும் சிஸ்டர். இந்த விசுவாசம் நம்மளை அப்படி மாற்றும் பிரதர். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறா. இப்ப சொல்லுவோமா, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாம், நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, இதிலும் பெரிதான காரியங்களை நான் பார்ப்பேன், இதிலும் பெரிதான காரியங்களை நான் பார்ப்பேன். இன்னைக்கு காலையில நம்மளை கொண்டு செய்ய போகிறார். இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி இருப்பதற்காக, இன்னும் கர்த்தரோடு இணைந்து இருப்பதற்காக நாம் கரம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். நம் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் மூலமாக செய்யற காரியம் அது பயங்கரமா இருக்கும். என்ன பிரதர், ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், காத்துக்கிட்டே இருக்கிறேன், அழுது அழுது பல நாட்கள் ஆகி போச்சு. சங்கீதம் 6:6 தாவீது சொல்றாரு, அழுது அழுது என் கண்ணீரினால் என் படுக்கையை ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன். நம்ம சொல்லுவோம்ல, என் தலையினெல்லாம் நனைஞ்சு போச்சு பிரதர் அழுது அழுதுன்னு சொல்லி. தாவீது சொல்றாரு, என் கட்டில நினைக்கிறேன். ஆனாலும் கூட பாருங்க, நான் விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன், நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம், நான் விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன், விசுவாசித்தேன் ஆகையால் நான் பேசுகிறேன், நான் மிகவும் வருத்தப்பட்டேன். தாவீது சொல்றாரு சங்கீதத்துல. ஏன் வருத்தப்பட்டாராம்? சில நேரம் அவிசுவாசம் வந்துருச்சு, சில நேரம் இது நடக்காது பிரதர், இது விளங்காது பிரதர், இது தேராது பிரதர், இது அவ்வளவுதான் பிரதர், போராடி பார்த்துட்டோம் பிரதர், இது முடியவே முடியாதுன்னு சொல்லி சோர்ந்து போயிட்டோம். இல்ல சிஸ்டர், இல்ல சிஸ்டர், நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், விசுவாசிக்கல ஆகையால் வருத்தப்பட்டேன். இன்னைக்கு காலையில நம்மள ஒரு புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரங்களாய் மாற்றுகிறதுக்கு கர்த்தர் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். நான் சொல்றேன், நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் இது கூடாதது என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. நம்ம அப்படி சொல்லுவோம்ல, கர்த்தரால் எல்லாம் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, இது தேவனால் கூடும் கூடுன்னு சொல்லுவோம். ஆனா அப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? மத்தேயு 17:20 வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். நாம சொல்லுவோம், இது தேவனால் கூடும், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படி நம்ம சொல்லுவோம். அப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க பாருங்களேன், வாசிப்போமா? அதற்கு இயேசு, கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று. அல்லேலூயா. பரலோகம் நம்மளை பார்த்து சொல்லுது பிரதர், பரலோகம் நம்மளை பார்த்து சொல்லுது சிஸ்டர், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆச்சரியமா இருக்குல்ல? நம்ம தான் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நம்ம சொல்லுவோம். ஆனா நம்மளை பார்த்து பரலோகம் சொல்லுது பாருங்க, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கடுகளவு விசுவாசம், விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட போறார் சிஸ்டர். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் கர்த்தரை அழைத்து வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என் குடும்பத்தில் சூழ்நிலைகளை மாற்றி போடுவார், என் பலவீனங்களின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போடுவார், என் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறேன், இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். தாவீது சிங்கக்கவியில கிடக்கிறாரு,
தானியேல் சிங்கக்கவியில கிடக்கிறாரு. தானியேல் கிடக்கிறாரு. காலையிலே தரியுக்கு தூக்கம் வரல. அவனுக்கு தெரியுது பாருங்க, இந்த கர்த்தர் தானியேலை ஒண்ணுமே செய்ய மாட்டாருங்க, அவனை எப்படி காப்பாற்றிடுவாருன்னு தரியுக்கு தெரியுது. தரியுக்கு தெரியுது. அப்படின்னா பாருங்க, தானியேலுடைய விசுவாசம் எவ்வளவு தூரத்துக்கு பிரதிபலிச்சு நிக்குது பாருங்க. காலையில வந்து கேட்கிறான், தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? ஆமா ராஜாவே. அதென்னவென்றால் வசனம் சொல்கிறது, தேவன் பேரில் தானியேல் விசுவாசமா இருந்தபடியால் அவனை சிங்கங்களுக்கு தப்புவித்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த நாத்தான்வேலை கர்த்தர் அப்போஸ்தலனாக அவரோடு இணைந்திருக்கும்படி கர்த்தர் மாற்றிவிட்டார். இந்த 12 அப்போஸ்தலர்கள் தான் இந்த முழு ஆதி திருச்சபைகளின் தந்தைகளாக இருந்து தேவனுக்காய் செயல்படுகிறார்கள். லூக்கா இருந்தாரு. நிறைய சீஷர்கள் ஆண்டவரை சுற்றி இருந்தாங்க. ஆனா இந்த அப்போஸ்தலர் என்பது அது ஒரு மகிமையான அனுபவம். இன்னும் தேவனிடத்துல கிட்டி சேர்க்கிற அனுபவம். இதனுடைய அடுத்த நகர்வு பாருங்களேன். அடுத்து மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம். மார்க்கு 4:34. இந்த விசுவாசம் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து பாருங்களேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 4:34. உவமைகளினாலே அன்றி அல்லேலூயா. ஏசப்பாவோட நம்ம இருக்கிற இந்த அனுபவம் அடுத்து நம்மளை என்ன கொண்டு போகணும்? இந்த வசனங்களின் ஆழங்களுக்குள்ள நடத்தும் சிஸ்டர். அல்லேலூயா. முதலாவது சீஷனாக மாறி இருந்த நாத்தான்வேல். 2வது பாயிண்ட் அற்புதங்களை பெற்றுக்கொண்ட நாத்தான்வேல். 3வது அப்போஸ்தலனாக மாறிவிட்ட நாத்தான்வேல். 4வது வேத விளக்கங்களை பெற்றுக்கொண்ட நாத்தான்வேல். ஆமென் சொல்லுங்களேன். இந்த விசுவாசம் நமக்கு கற்றுத்தரும் இந்த வார்த்தை. அல்லேலூயா. அவர் அவளோடு கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் அவங்களுக்கு விவரித்து சொன்னார். ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 11வது வசனம், வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள், என் கரத்தின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளை கொடுங்கள். காரணம் என்ன தெரியுமா? உறவு. இப்போ இந்த மார்க் 4ஆம் அதிகாரத்திலே நீங்க அப்படி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 11வது வசனத்தை வாசிப்போமா? 11வது வசனம். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படிக்கு புறம்பே இருக்கிறவர்கள், அங்க ஒரு கேட்டகரி பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. புறம்பே இருக்கிறவர்களுக்கு இது ஒண்ணுமே புரியாது. அது அவங்களுக்கு உவமைகளாக சொல்லப்படுகிறது. ஒரு கேட்டகரி முடிஞ்சிருச்சு. இப்போ 10வது வசனத்தை வாசிப்போமா? அவர் தனித்து இருக்கிற போது 12 கூட அப்ப பாருங்க, செகண்ட் கேட்டகரியில அவரோடு சூழ்ந்து இருந்தவர்கள் ஒரு கூட்டம். நல்லா பாருங்க, புறம்பே இருந்தவர்கள் ஒரு கேட்டகரி. 2வது அவரோடு சூழ்ந்து இருந்த 12 பேரும் மாத்திரம் இல்ல, அவரோடு சூழ்ந்திருந்த 2வது கேட்டகரி. இப்ப நம்ம மார்க் 34 பார்க்கிறது 3வது கேட்டகரி. அதுதான் அப்போஸ்தலர்கள். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய 12 சீஷர்கள். இந்த 12 சீஷர்களுக்கு எல்லாவற்றையும் விளக்கிடுவார் சிஸ்டர். நம்ம விசுவாசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், விசுவாசத்தின் அடுத்த நகர்வு என்ன தெரியுமா? இந்த வசனங்களின் ஆழங்களை கர்த்தர் நம்ம கற்றுத் தருவார். இந்த வசனம் நம்மோட பேசும். இந்த வசனங்களை தியானிக்கும் போது நம்முடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். இந்த வசனத்தை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறக்கிறேன். நம்ம சொல்லி இருக்கிறோம்ல, நான் கூட உங்கள்ட்ட ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இந்த வேதத்துக்கு பேர் இயேசு. பிரதர், இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தவர் இயேசு. அவர் நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. His name is called the word of God. அல்லேலூயா. இந்த வசனங்களின் ஆழங்களுக்குள்ள நம்ம கற்றுத் தருவார். இந்த விசுவாசம் நம்முடைய அடுத்த நகர்வுக்குள்ள பெரிய காரியம் என்ன தெரியுமா? இந்த வசனங்களின் வெளிச்சங்களுக்குள்ள நம்மள நடத்தும். நிறைய நேரம் அழுதுருப்போம்ல, நிறைய நேரம் கண்ணீரோட உட்காந்துருப்போம், நிறைய நேரம் சூழ்நிலைகள் மிக கடினமா இருக்கும். இந்த வசனத்தை பார்த்த உடனே கர்த்தர் நம்ம கூட பேசுவாங்க. நான் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, என் கரம் பெரிய காரியங்கள் உனக்கு செய்து தரும், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், என் கரத்தினால் உன்னை மூடுவேன், என் கரங்களுக்குள்ளே உன்னை வரைந்து. என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்ம கூட பேசிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். வசனங்களை வாசிக்கும் போது கண்ணீர் வருகிறதா? ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இதிலும் பெரிதான காரியங்களை நாம் பார்க்க முடியும். எத்தனை தடவை இந்த சங்கீதத்தை வாசித்திருப்போம், எத்தனை தடவை இந்த வேதத்தை நம்ம வாசித்திருப்போம். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார்.
அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய இடைவிடுதல் மிக ஆழமானது. அவர் தம்மோடு இருக்கிறவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். அதுல நாத்தான்வேலும் ஒருத்தர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாத்தான்வேலும் ஒருத்தர். ஆபிரகாம் கிட்ட போங்க, 18 ஆதியாகமம் 18:18 அப்பா சொல்லுவாங்க, என் ஆபிரகாம் இடத்துல நான் எதையாவது மறைப்பேனோ? விசுவாசிகளின் தகப்பன், the father of faith. ஆபிரகாம் முதல்ல சொன்னாரு அவன் என் சிநேகிதன் சொன்னாரு. அதுக்கு முன்னாடி சொன்னாரு அவனை நான் நம்பி இருக்கிறேன், அவன் என்னை நம்பி இருக்கிறான்னு சொன்னாரு. மூணாவது பாருங்க, நான் எதையாவது மறைப்பேனோ? விசுவாசமுள்ள ஒரு மனுஷனிடத்துல கர்த்தர் எதையுமே மறைக்க மாட்டாருங்க. எல்லாவற்றையும் விவரித்து சொல்லுவார். ஏன்டவரை இன்னும் நடக்கல, ஏன் இந்த காரியம் நடக்கல, ஏன் இது இன்னும் லேக் ஆகிட்டு இருக்குது, ஏன் இன்னும் இது ஸ்லோ ஆகுது, ஏன் இது அப்படியே இருக்குது? பாஸ்டர் சொன்னாங்கல்ல, இயேசுவோ பேசாமல் இருந்தார். ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா இயேசு பேசல. இல்லைங்க, அவர் சகலத்தையும் மதினத்தின் காலத்துல நேர்த்தியாய் செய்திருக்கார். அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ரேப்தனாமா சந்தல கபதுகந்தரதியாந்தனா. எங்க வாழ்க்கையில நீங்க சகலத்தையும் மதினத்தின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறவர். நீ செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது என்று அறிந்து இருக்கிறோம். நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும். என் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடிப்பார். அப்படியே சொல்லுங்க எல்லாரும் வாய்களை திறந்து. தெல்மா ரபன தடபலா லேகிபி ஹம்பல்மா ஷத்பகந்தரதுதியாந்தனபா. எல்லா தடைகள் விலகுவதாக. நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் உண்டாயிருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த காலவேளையில் நிர்மூலமாவதாக. ரேமே நே ரேமே நே மெல்லபா துடபா ஷத்பகதகந்தனபா. கர்த்தரோ கர்த்தரோ எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் வசனம் இருக்கும். ஆதியாகமம் 39:2 வாசிப்போமா? போதும். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். இப்ப அப்படியே 21வது வசனத்தை வாசிப்போமா? கர்த்தரோ யோசேப்பு. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் பிரதர்? கர்த்தர் யோசேப்போட இருந்தார், கர்த்தரோ யோசேப்போட இருந்தார். என்ன வித்தியாசம் சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க பிரதர். எப்பவுமே அவரோட இருக்கார். சூப்பர். நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்குறேன் பாருங்களேன். அந்த நேரத்துல அவர் காரிய சுத்தியில் ஒண்ணா இருக்கிறாரு. அந்த வீட்டில் அவர் சூப்பர்வைசரா இருக்கிறாரு. யோசேப்பை சுத்தி ஒரு சிலர் எல்லாம் இருக்கிறாங்க. போத்திபார் இருக்கிறார், அவருக்கு போஸ்டிங் இருக்குது, அவருக்கு சேலரி இருக்குது, அவருக்கு ப்ரமோஷன் இருக்குது, அவருக்கு சாப்பாடு இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ வசனம் சொல்லுது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். 21ஆம் வசனத்துல குற்றம் சாட்டப்பட்டு, தவறான குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலுக்குள்ள கிடக்கிறாருங்க. ஜெயிலுக்குள்ள யாருமே இல்லை. நான் ஏன் ஆண்டவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் எனக்கு இந்த பாதைகள், ஏன் எனக்கு இந்த கண்ணீர்கள், ஏன் எனக்கு இந்த வேதனைகள்? கண்ணீரோடு ஏங்கி தவித்து கொண்டு இருக்கிற அந்த யோசேப்பு கிட்ட வசனம் சொல்கிறது கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். யாருமே கூட இல்லைனாலும் நான் உன் கூட இருப்பேன் யோசேப்பு. அல்லேலூயா. யாருமே இல்லைனாலும் அவர் நம்மோடு கூட பயணிக்கிற தேவன் அவர். இப்போ சொல்லுங்க, அவர் சகலத்தையும் மதினத்தின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறவர். நீங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். அவர் சகலத்தை மதினத்தின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறவர். ஒரு அழகான சம்பவம் பரிசுத்த வேதாகமத்தில் உண்டு. சூனேமியால் எலிசாவை ஆதரித்த ஒரு அற்புதமான ஒரு தேவ மனுஷி. எலிசாவுக்கு ஒரு மேல் வீட்டறை, ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, ஒரு கட்டில், ஒரு குத்து விளக்கு எல்லாம் செஞ்சு அந்த தேவ மனுஷனை பராமரித்தவள். அப்போ ஒரு நாள் எலிசா சொல்லிட்டாரு, இந்த தேசத்துல பஞ்சம் வரும், நீ புறப்பட்டு வேறு தேசத்துக்கு போயிரு. 7 வருஷம் பஞ்சம். 7 வருஷம் பஞ்சம் முடிஞ்சு அந்த தேசத்துக்கு சூனேமியால் வருகிறாங்க. ஆனா அதற்கு முன்பதாக இந்த கேயாசி குஷ்டரோகியா ஆயிட்டான். எலிசாவை விட்டு விலகி போயிட்டான். அந்த குஷ்டரோகியை குறித்து அழைத்து அந்த ராஜா பேசிட்டு இருக்கிறான். பேசிட்டு இருக்கும்போது கேயாசி சொல்றான், சூனேமியான்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அந்த அம்மாவுடைய மகன் ஒரு நாள் செத்து போயிட்டான். இந்த எலிசா தாங்க சுகத்தை கொடுத்து அந்த மகனை உசுரோட எழுப்புனாரு அப்படின்னு கேயாசி பேசிட்டு இருக்கான். அப்படியா, எலிசா உயிரோட எழுப்புனாரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சூனேமியால் உள்ள வராங்க பையனை கூப்பிட்டுக்கிட்டு. ஆமேன்னு சொல்லுங்களேன். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அந்த டைம்ல கர்த்தர் உள்ள அவங்களை அனுப்புறாரு பாருங்களேன். அதுதான் நம்முடைய கர்த்தர். அது வரைக்கும் சூனேமியாலுக்கு வீடு இல்லை. 7 வருஷம் பஞ்சம் முடிஞ்சுங்க வந்து பார்த்தா வயலை காணும், வீட்டை காணும், ஒன்னையுமே காணும், எல்லாத்தையும் இழந்து நிற்கதியா இருக்கிறாங்க. இப்போ அந்த அரண்மனைக்குள்ள கர்த்தர் அனுப்புகிறார். சூனேமியாலை குறித்து பேசிக்கொண்டிருந்த பொழுது சூனேமியால் தன் மகனோடு உள்ளே நுழைகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன்.
இப்போ ராஜா சொல்லிட்டான், இந்த சூனேமியாளுக்குரிய 7 வருஷ பங்கு, 7 வருஷம் அவளுடைய வீடு, அவளுடைய நிலம் 7 வருஷமா பஞ்சத்துல விளையாம கிடந்தது பாருங்க, அதுக்குரிய பலனை அவளுக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டான். ஆமேன்னு சொல்லுங்களேன். எவ்வளவு அற்புதங்களின் தேவன் பார்த்தீங்களா? அவளுக்கு வீடு கிடைச்சது, அவளுக்கு வயல் கிடைச்சது, அவளுக்கு நிலம் கிடைச்சது, எல்லாம் ஓகே. ஆனா ராஜா சொல்றான், அந்த 7 வருஷம் அந்த வயல் அந்த மரம்லாம் என்ன விளைச்சலை கொடுத்துருக்குமோ அதையும் கொடுத்துருட்டான். அல்லேலூயா. வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சை கிளிகளும் தின்று போன வருஷத்தின் விளைவை திரும்ப தருவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அதுதாங்க இந்த உறவு, அதுதான் இந்த உறவு. இந்த வசனத்தின்படி நாம் வாழ்கிற பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு அழகாக செய்து முடிப்பார். நாத்தான்வேல் பார்த்த அந்த அனுபவங்களை பாருங்க, எல்லா வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொண்ட நாத்தான்வேலை பார்க்கிறோம். அதற்கு பின்பு நாத்தான்வேலுடைய அனுபவத்தை நம்ம பார்த்தோம்னா, இந்த ஹோலி கம்யூனியன் கடைசி நேரத்தில் இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட இந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு சிஷ்யர்கள் கொடுத்து, நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்ற சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து, இதில் நீங்கள் எல்லோரும் பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஹோலி கம்யூனியன்ல நாத்தான்வேல் உட்கார்ந்து இருக்கிறாரு சிஸ்டர். ஆண்டவருடைய அந்த பரிசுத்தமான அந்த நகர்வுல, அந்த பரிசுத்தமான உடன்படிக்கையில இந்த நாத்தான்வேல் பங்கெடுத்து இருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு, இயேசு உயிர்த்தெழுந்த அன்று சாயங்கால வேளையிலே 10 சீஷர்களும் இருக்கும் பொழுது இயேசு அவள் நடுவில் வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்பொழுது நாத்தான்வேல் இருக்கிறார். மறு வாரத்துல 8 நாள் கழித்து இயேசு சீஷர்களோடு வந்து உங்களுக்கு சமாதானம் என்ற பொழுது இந்த நாத்தான்வேல் உட்கார்ந்து இருக்கிறாரு. திபேரியா கடற்கரையில இயேசு வந்து சீஷர்களை சந்தித்த பொழுது இந்த கானாவோரானாகிய நாத்தான்வேல் இங்க இருக்கிறாரு. ஒவ்வொரு நகர்வுலையும் ஒவ்வொரு புதிய புதிய அனுபவங்களையும் இந்த விசுவாசித்த இந்த நாத்தான்வேலுடைய வாழ்க்கை இடைபெறுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதான காரியங்களை காண்பாய். தோற்று போகிறதுக்காக நம்ம அழைக்கப்படலை. நம்ம ஆண்டவருக்குள்ள பலன் அடைகிறதற்கு நம் பலன் உள்ளவர்களாய் மாறி இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். இது ஒவ்வொரு பாயிண்ட், ஹோலி கம்யூனியனா இருக்கலாம், இல்ல இயேசுவா சந்தித்ததா இருக்கலாம், பெந்தைக்கோஸ்தே அனுபவத்துல கர்த்தர் இன்றைக்கு பலமா இறங்கினார், ஆவியானவர் இன்றைக்கு பலமா இடைப்பட்ட பொழுது மேல் வீச்சறையில் இந்த நாத்தான்வேல் இருக்கிறா. ஒவ்வொரு அனுபவத்தில் இந்த நாத்தான்வேல் உண்டு சிஸ்டர். ஒவ்வொரு அனுபவத்தில் இந்த நாத்தான்வேல் உண்டு பிரதர். நீங்க விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் நாத்தான்வேல். கடைசியா 2 பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு நம்ம ஜோம் பண்ண போறோம். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, 2 பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு நம்ம ஜோம் பண்ண போறோம். அது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமா? இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ரொம்ப அழகான வசனம் பாருங்களேன். நகரத்தின் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், நான் நிறைய நேரம் விசுவாசிக்கிறேன்னு சொல்றீங்களா? நமக்கான மேன்மை என்ன தெரியுமா? பரிசுத்த நகரத்துல, பரலோகத்துல அந்த நகரத்திற்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்ததாங்க. அந்த அஸ்திபார கற்கள்ல ஒரு கல்லுல நாத்தான்வேலுன்னு பேர் போட்டிருக்கான். கரங்களை தட்டி கர்த்தரை மறுபடியும் மகிமைப்படுத்தலாமா? பரலோகத்துல நாத்தான்வேல் பேர் நம்ம பாடும். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. இங்க நாத்தான்வேல் பேர் இருக்கா இல்லையா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த விசுவாசம் நம்மளை பரலோகத்தின் பாக்கியத்துக்குள்ள கொண்டு போகும் சிஸ்டர். இந்த பரலோகத்தின் பாக்கியத்தின் நிச்சயத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போவார். யோனா பரலோகத்துக்கு போனாரா? தெரியல பிரதர். லோத்து போனாரா? தெரியல பிரதர். இவரு போனாரா? தெரியல பிரதர். நம்ம எப்படி சொல்லலாம்? ஆனா நாத்தான்வேல் போனார். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசித்தோமானால் பெரிய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாத்தான்வேல் பேரு பரலோகத்துல இருக்குது. நீங்க போயிட்டு கல்ல போய் பாருங்க, அஸ்திபார கல்லுல பேர் இருக்கும். நீங்களாம் போனீங்கன்னா பாப்பீங்களா? ஆமேன் 2 பேர் தான் சொல்லியிருக்கீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த கல்லை பார்த்துட்டு என்னையும் பாருங்க, என்ன நானும் அங்கதான் இருப்பேன். அல்லேலூயா. நாத்தான்வேலுடைய பேர் அஸ்திபார கல்லுல இருக்குது. ஒருவேளை பர்த்தலமேன்னு இருக்கலாம், இல்லைன்னா நாத்தான்வேல் இருக்கலாம். ஆனால் விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிய காரியங்களை பார்க்க போகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு அனுபவத்தை பாருங்க. இன்னொரு அனுபவத்தை பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். அது மத்தேயு எழுதின சுவிசேஷம்
17ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், chapter 19 verse 27. வாசிப்போமா எல்லாரும் சேர்ந்து? எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் அதற்கு இயேசு வாசிப்போம் எல்லாரும். 28ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், ரொம்ப முக்கியமான வசனம். எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நாங்க சர்ச்சுக்கு வந்தோம், நாங்க விக்டரி சர்ச்சில் இருக்கிறோம், நாங்க 24 hours பிரேயர்ல ஜெபிக்கிறோம், நாங்க மினிஸ்ட்ரி பண்றோம், ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு ஆசைப்படுறோம். எங்களுக்கு என்ன கிடைக்கும் பிரதர்? என்ன கிடைக்கும்? நாங்க கண்ணீரோட பயணிக்கிறோம், பாடுகள் வழியா போகிறோம், பலவீனங்கள் வழியா போகிறோம், கடன் பாரங்கள் உண்டு, சோர்வுகள் உண்டு, இன்னும் நாங்க எதிர்பார்த்த காரியங்கள் எங்களுக்கு கை கூட வரல. எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாத்தையும் விட்டு வந்தோமே. நான் ஊழியத்துக்கு போனோம்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு அவுட்டிங் போகலாம், இன்னைக்கு ஃபேமிலியா கெட் டுகெதர் போகலாம், எங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க. இல்ல நான் ஊழியத்துக்கு போகணும், நான் ஜெபத்துக்கு போகணும், நான் அதிகாலை ஜெபத்துக்கு போகணும், நான் ஆன்லைன் பிரேயருக்கு வரணும். வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் கேக்குறீங்களா? நான் ஜெபம் ஊழியம் விபிஎஸ், நான் விபிஎஸ் டீச்சரா இருக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? இந்த சர்ச்சில் இவ்வளவு நாள் நான் அங்கத்தினரா இருக்கேன், என்ன கிடைக்கும் சொல்றீங்களா? அப்பா பாருங்களேன், அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையிலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஏசப்பா உட்கார்ந்துருப்பாங்க பரலோகத்துல. ஏசப்பாவை சுத்தி 12 சிங்காசனம் இருக்கும். அந்த ஒரு சிங்காசனத்துல நாத்தானியேல் உட்கார்ந்துருக்காரு பிரதர். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. கர்த்தருக்காக இழந்தவர்கள் தரித்திரலானதில்லை, கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தில் அவர்களை வைத்து அழகு பார்க்கிறார். அல்லேலூயா. நிச்சயமா அந்த அஸ்திபார கல்லில் போய் நாத்தான்வேலை பார்த்துட்டு சிங்காசனத்தில் போய் நாத்தான்வேலை நம்ம பார்க்க தான் போறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறேன், கை தூக்கி உயர்த்துங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நான் பரலோகத்துக்கு போவேன், நான் பரலோகத்தில் நாத்தான்வேலை பார்ப்பேன், ஏசப்பாவை பார்ப்பேன், அவருடைய காயங்களை நான் முத்தமிடுவேன், வாரினால் அடிக்கப்பட்ட அவருடைய முதுகை பார்ப்பேன், ஒவ்வொரு காயங்களாய் பார்த்து முத்தம் செய்வேன். அதுக்கு பிறகு ஒரு நாள் ஞாபகம், இந்த பிரதர் வந்து இந்த மெசேஜ் கொடுத்தாரு, நாத்தான் வேலை போய் பார்ப்போம் நம்ம. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார் பாருங்களேன். ஒரு சின்ன விசுவாசம் தான் சிஸ்டர், ஒரு எளிய விசுவாசம். நாத்தான்வேல் பெரிய மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த அத்திமரத்தின் கீழே பெரிய மிராக்கிள் ஏதாவது நடந்துதா? அத்திமரத்தின் கீழே ஏதாவது பெரிய பெரிய இயற்கை காப்பாற்பட்ட அற்புதம் நடந்ததா? இல்ல நாத்தான்வேலை கர்த்தர் உயிரோட எழுப்பி இருந்தாரா? இல்ல நாத்தான்வேலத்துல கர்த்தர் ஏதாவது அதிசயங்களை செய்ய? ஒண்ணுமே செய்யல. உன்னை பார்த்தேன் நாத்தான்வே, நான் உன்னை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்ற அந்த ஒற்றை விசுவாசம், அந்த ஒற்றை வார்த்தையின் மேல் வைத்துக் கொண்ட அந்த விசுவாசம் நாத்தான்வேலுக்கு பரலோக பாக்கியத்தை கொடுத்திருக்கு சிஸ்டர். இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் விசுவாசிக்க? நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. நீங்க என்னை விட்டு விடுகிற தேவன் அல்ல, நான் கடந்து போகிற பாதைகள் நீர் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல, என்னை கொண்டு நீர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். நான் இது முடியாது, இது விளங்காது, இது தேராதுன்னு சொல்லி நிறைய காரியங்களை நான் சோர்ந்து போயிட்டேன். ஆனா இந்த காலை வேளையில கர்த்தர் மறுபடியும் எங்களை உயிர்ப்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம், எங்க விசுவாசத்தை உயிர்ப்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்னைக்கு பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து அப்பா சொல்றாங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பர்த்திமேயை பார்த்து சொல்றாங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த சமாரியன் குஷ்டரோகியா இருந்து சுஸ்தமான அந்த சமாரியனை பார்த்து சொல்றாங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவருடைய பாதத்தை கண்ணீரனால் நினைத்த பாவியான ஸ்திரியை பார்த்து சொல்றாங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் நம்மளை ரட்சித்தது. ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய விசுவாசம் பரலோகத்துல நிச்சயமான ஒரு பேரை எழுதி வைத்திருக்கிறது. பரலோகத்துல நாம் தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு பாக்கியமான நாளுக்குள்ள நம்மளை அழைத்து செல்கிறது. விசுவாசம் லேஸ்பட்டது இல்லைங்க. இந்த விசுவாசத்தை துவக்குகிறது கர்த்தர், விசுவாசத்தை முடிக்கிறவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நான் விசுவாசிக்கிறேன், ஆகையால் பேசுகிறேன். நம்ம சொல்ல முடியல. ஆனா கடைசி நாட்கள்ல கர்த்தர் வரும் பொழுது, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. இன்னைக்கு அநேகர் நம்ம விசுவாசம் நமக்கு ஆட்டம் காணுதில்லை, நமக்கு ஆட்டம் காணுதில்லை. நிறைய நேரம் இந்த விசுவாசத்தின் நிமித்தம் நம்ம சோர்ந்து போயிட்டோம். நிறைய நேரம் இந்த அவிசுவாசத்தின் நம்ம நிலை குலைஞ்சு போயிட்டோம்.
எனக்கு தெரியும் பிரதர், இப்படிலாம் தான் நடக்கும், எனக்கு தெரியும், இது விளங்காதுன்னு தெரியும். இல்ல சிஸ்டர், இல்ல. நம் தேவனோடு கொண்டு இருக்கிற பாக்கியம் பலமுள்ளதா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்களேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? இயேசு அவனை நோக்கி அடுத்த வசனத்துல சேர்ந்து வாசிமா. மார்க் 9:24 உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். ஹல்லேலூயா. இன்னொரு தடவை வாசிப்போமா? உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சொன்னான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறாங்க. இதான் சிஸ்டர், நான் மறுபடியும் சொல்றேன், நிறைய இடத்துல நம்ம சோர்ந்து போயிட்டோம். இது நடக்காது, எனக்கு தெரியும், இந்த பிரச்சனை இப்படிதான் முடியும் தெரியும், அவன் இப்படிதான், அவங்க இப்படிதான், இந்த குடும்பம் இப்படிதான். நம்ம நிறைய நேரம் அவிசுவாசமா பேசி 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 நிறைய நேரத்துல தோத்து போயிட்டோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் பலம் உள்ளதாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேனே, தேவனால் கூடாத காரியம் ஏதாவது உண்டா? தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டா? ஒன்றும் இல்லை. ஆனா பைபிள்ல போட்டிருக்கு தேவனால் கூடாமற் போயிற்று. ஆமா, தேவனால் கூடாமற் போயிற்று. நம்ம சொல்ல முடியும் தேவனால் எல்லாம் கூடும், ஆனால் தேவனால் கூடாமற் போயிற்று. என்ன சம்பவம் பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. மார்க் 7:24. ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாயிருக்க இயேசுவால் கூடாம போயிடுச்சு பிரதர், இயேசுவால் கூடாம போயிடுச்சு சிஸ்டர். நம்மளால சொல்றதுக்கே வாய் கூசுது இல்ல, அவரால் கூடாதுன்னு சொல்றதுக்கே நமக்கு வாய் கூசுது. ஆனா வசனம் சொல்கிறது அவரால் கூடாமற் போயிற்று. ஏன் தெரியுமா? அந்த கிரேக்க ஸ்திரீயால் ஆகிய கானான் தேசத்துல வசித்த அந்த சிரேபேனிக்கா ஊராளுடைய விசுவாசம். என் மகளை பிசாசு பிடிச்சிருக்குது, இதுல நீங்க எனக்கு விடுதலையாக்கி தான் தரணும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது, எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆண்டவரே, மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. அப்பா சொன்ன வார்த்தை தெரியுமா? ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. ஆமென் சொல்லுங்களேன். ஏசப்பா ஒளியணும்னு விரும்புறாங்க சிஸ்டர். அவருக்கு போஜனம் பண்றது கூட நேரம் இல்லை. மக்கள் 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 திரள் ஜனங்கள் என்று இயேசுவை சூழ்ந்து இருக்கிற நேரத்துல ஏசப்பா கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருக்கலான்னு பாக்குறாங்க, கொஞ்சம் மறைவா இருக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா மறைவா இருக்க விடாதது என்ன தெரியுமா? இந்த மகளுடைய பெரிய விசுவாசம். அல்லேலூயா. இந்த மகளுடைய பெரிய விசுவாசம் இயேசுவை மறையாம இருக்கிறது. இன்னைக்கு உங்க விசுவாசம் பரலோகத்தை மறைந்திருக்க விடாது. இன்னைக்கு உங்க விசுவாசம் இயேசுவை மறந்திருக்க விடாது. இன்னைக்கு உங்க விசுவாசம் கர்த்தருக்கு என்று பெரிய காரியங்களை நமக்கு செய்து விடும்படி இன்னைக்கு காலையில வந்திருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்காம இருந்தது உண்மைதான் ஆண்டவரே, நான் விசுவாசிக்காம இருந்தது உண்மைதான். அப்பாவுடைய செயல்களையே அது மாற்றுகிறது. பரலோகத்துல ஒரு திட்டம். பிதாவும் ஏசப்பாவும் பேசுவாங்க, பிதாவும் ஏசப்பாவும் பேசுவாங்க. இன்னைக்கு எங்க போகணும், இன்னைக்கு எங்க இருக்கணும், இன்னைக்கு அந்த ஊர்ல இந்த வீட்டுக்குள்ள போய் ஒளிந்திருக்கணும்னு பிதாவும் அப்பாவும் பேசி இருக்கிறாங்க, அப்பாவும் ஏசப்பாவும் பேசி இருக்கிறாங்க. ஆனா இந்த அம்மாவுடைய விசுவாசத்தை பாருங்க. உங்களெல்லாம் ஒளிய விடமாச்சு ஆண்டவரே, எனக்கு நன்மை செய்கிற வரைக்கும் நான் உங்களை விடுகிறது இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். நீ ஆசீர்வதித்தால் ஒளியை விட மாட்டேன். எனக்கு இன்னைக்கு காலையில நீங்க அற்புதத்தை செய்யாம நான் இந்த இடத்தை விட்டு நகரமாச்சேன். கானாவூர் நாத்தான்வேல் வீட்டில் கர்த்தர் அற்புதத்தை செய்து இருந்தீரானால், நாத்தான்வேலுக்கு இவ்வளவு பெரிய காரியங்களை செய்து இருந்தீரானால் எனக்கு நீங்க இதை செஞ்சு தருவீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து ஒரு தடவை இன்னொரு தடவை அன்போட வாழ்த்துங்க. விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதான காரியங்களை காண்பா. அப்படி அப்பா பார்த்து சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், இதிலும் பெரிதான காரியங்களை நான் பார்க்க போகிற ஆண்டவரே. எங்க குடும்பங்களுக்குள்ள எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கு எங்களுக்குமான உறவுல நான் விசுவாசிக்கிறேன், இதிலும் பெரிதான காரியத்தை நான் காண போகிறேன். ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் எங்க வாழ்க்கையில செய்ய போகிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். நான் பரலோகத்துல வந்தவங்களை பார்ப்பேன் ஆண்டவரே, பரலோகத்துல நாத்தான்வேலை நான் பார்ப்பேன் ஆண்டவரே.
எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண விரும்புகிற தகப்பன், நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ண விரும்புகிற தகப்பன். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாத்தான்வேலின் தேவன் எங்கள் தேவன் ஆண்டவரே. நாத்தான்வேல்னா gift of God ன்னு அர்த்தம் பிரதர். நாத்தான்வேல்னா gift of God ன்னு அர்த்தம் சிஸ்டர். இன்னைக்கு கர்த்தர் தந்திருக்கிற ஒரு அற்புதமான பரிசு தான் இந்த விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த விசுவாசம் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யும். இந்த விசுவாசம் அற்புதத்தை செய்கிறதோடு மாத்திரமல்ல, நம்மளை பரலோகத்துல கொண்டு நிறுத்திடும். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. மார்க் 9:24 அந்த தகப்பன் சொன்னது போல, நான் அவிசுவாசிச்சுட்டேன் ஆண்டவரே. நிறைய நேரம் நான் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிட்டேன், என் குடும்பத்துல பேசிட்டேன். இன்னும் திருமணம் ஆகல, இன்னும் இந்த பலவீனத்தின் கூறுகள் முனை மழுங்கி போகல, இந்த காரியம் இன்னும் வாய்க்க பண்ணல. அதை குறித்து நான் அவிசுவாசமா என் படிப்பை குறித்து, என் மார்க்க குறித்து, என் ஹையர் ஸ்டடீஸ் குறித்து நான் எல்லாத்தையுமே அவிசுவாசமா பேசி 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 நான் தோத்து போயிட்டேன். அன்னைக்கு காலையில் கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் நிலநிறுகிறதற்காக ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. எல்லாம் சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து இந்த இடத்துல நான் வந்துட்டு இருக்கிறேன். விசுவாசிக்கிறேன், ஆகையால் நான் பேசுகிறேன். நான் விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். இந்த காலை வேளையில எங்களோடு கூட பலப்படுத்தித்தாங்க. நாத்தான்வேலிடத்தில் இத்தனை பெரிய அற்புதத்தை நீங்கள் செய்கிறீர்களானால், நான் அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்று சொன்ன வார்த்தை நாத்தான்வேலுக்குள்ள இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொண்டு வருவானால், இயேசுபாவை பக்கத்துல ஒரு சிங்காசனத்துல நாத்தான்வேலு உட்கார்ந்திருப்பார். அப்பமா அப்பா சொல்லுவாங்க, ஓ கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே, ஓ கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் பேசுங்க சிஸ்டர், ஆண்டவர்ட்ட பேசுங்க. எவ்வளவு நேரம் நம்ம அவிசுவாசமா பேசி இருக்கிறோம். எத்தனை நாட்கள் நம்முடைய அவிசுவாச வார்த்தைகள் நம்மளை சோர்வுற பண்ணி இருக்கிறது. எத்தனை நாட்கள் இந்த அவிசுவாசத்தில் நாம இழந்து போயிருக்கிறோம். எத்தனை நாட்கள் இந்த அவிசுவாசத்தினால் நாம சோர்ந்து போயிருந்திருக்கிறோம். இன்னைக்கு சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன். பெரிதான காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன்பா. உங்களோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும்பா. அப்பாவது சொல்லுங்க, ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா.